நெறைய பேர் வந்து ஃபேஸ்ல இருக்கிற ஹேர ஷேவ் பண்ணலாமா? ஷேவ் பண்ணா முடி அதிகமா வளருமா? அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமா ஷேவ் பண்ணலாம். ஷேவ் பண்றனால முடி அதிகமாலாம் வளராது. ஃபேஸ்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஹேர் இருக்கும். ஒண்ணு வந்து நம்ம வெலஸ் ஹேர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம காமனா பூனை முடி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ரொம்ப டைனியா, மெல்லிசா இருக்கும். அதுக்கு லேசர் ஹேர் ரிடக்ஷன் வேலை பண்ணவே பண்ணாது. அத வேணும்னா நீங்க ஷேவ் பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃபைன்டா ஒரு கிளியர் லுக் அதுவும் கிடைக்கும். இன்னொரு ஹேர் டெர்மினல் ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்கான ஹேர். இது வந்து உங்களுக்கு சின், அப்புறம் இந்த தாடை இங்க, அப்புறம் இந்த அப்பர் பகுதி நெக் இங்கெல்லாம் இருக்குங்க. இதுக்கு வந்து லேசர் ஹேர் ரிடக்ஷன் மட்டும்தான் ஒரு தீர்வா இருக்கும். நீங்க வேற எந்த மெத்தட்லயும் இது பெர்மனன்ட்டா கிளியர் பண்ணவே முடியாது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். லைக் ஹார்மோன் மாறுதல்களால இருக்கலாம், ஏஜ் ஃபேக்டரா இருக்கலாம், ஒரு சில மாத்திரைகளால இருக்கலாம். இந்த ஷேவ் பண்ணும்போது எப்படி சேஃபா ஷேவ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் ஸ்ட்ரெயிட் பிளேடா இருக்கும். அது மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸா யூஸ் பண்ணுங்க. முடியோட டைரக்ஷனை நோக்கி ஷேவ் பண்ணுங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணவே பண்ணாதீங்க. இதால உங்க ஸ்கின் டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் ட்ரை ஷேவிங் பண்ணவே கூடாது. ஒரு மாய்ஸ்சரைசர் இல்ல ஒரு ஜெல் ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணிட்டு தான் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸா நீங்க ஷேவ் பண்ணணும். இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஷேவிங் இஸ் ஓகே. ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் சம்மந்தப்பட்ட உங்களோட கேள்விகள் இல்ல சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எங்க கிளினிக்கை விசிட் பண்ணி எங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. செக்காலை ரோட்ல இருக்கிற அட்வான்ஸ் க்ரோ ஹேர் கிளினிக்கு காரைக்குடியை விசிட் பண்ணுங்க.